நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 4வது நாள். இன்றைக்கு நாம் பாட வேண்டிய திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, திருவம்பாவையினுடைய 4வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய 4வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆயர்பாடி மக்கள்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தோழிகள் எல்லோருமே சேர்ந்து தான் இதோடைய அர்த்தம். ஆழிமலை கண்ணா, நாங்கள் சொல்கிறத நீ கேளு. ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி. ஆழி அப்படின்னா கடல். அந்த கடலுக்குள்ளே புகுந்து அத்தனை நீரையும் உறிஞ்சி நீ மேலே கொண்டு போய் மேகங்களாக கருகருவென்று இருக்கின்ற மேகங்களாக ஆக்க வேண்டும். அதையும் எப்படி மேகங்களாக்கணுமா? கிருஷ்ண பரமாத்மா அந்த கண்ணன் எவ்வளோ கருப்பு நிறமாக இருப்பார் இல்லையா, உலகாலும் முதல்வனாகிய அந்த கண்ணனுடைய அந்த நிறம் போல கருப்பு கருகருவென்று மேகங்களாக ஆக்கி பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, அந்த பத்மநாபன் சுவாமி கையில் இருக்கின்ற அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் எவ்வளோ பிரகாசமாக மின்றதோ அதே போல் மின்னலை மின்னச் செய்து வலம்புரி அவர் ஊதுகின்ற சங்கை போல இடியை இடிக்கச் செய்து அவர் கையிலே இருக்கின்ற அந்த சார்ங்கம்ங்கிற வில்லிலிருந்து புறப்படுகின்ற அந்த அம்பு மலை இருக்கு இல்லையா, அந்த அம்பு மலைகளைப் போல இந்த மலைத்துளிகள் விழ வேண்டுமா. அப்படி விழுந்தால் இந்த உலகம் மகிழ்வோடு, பூலோகம் மகிழ்வோடு இருக்கும், நீர் பற்றாக்குறை வராது, வயல்களெல்லாம் செழிப்பாகும், தொழில் நல்லா இருக்கும். அதே போல் மார்கழி நீராடுவதற்கு எங்களுக்கும் அனைத்து நீர்நிலைகளையும் நிரம்பி வச்சுட்ட அப்படின்னா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு மழை பெய்யறதுக்காக வேண்டுறாங்க இந்த பாசுரத்தில் பெண்கள். ஆயர்குல மக்களுக்கு மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணன் கண்ணன் கண்ணன். அந்த கண்ணனை தான் ஆழிமலை கண்ணா மழையும் தரணும்னு கேட்டாங்க. அந்த கண்ணனும் ஓடி வந்தான், மழையை கொடுத்தான். இதுதான் அந்த மக்களினுடைய பக்தி அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன கேட்கணுன்னாலும் சரி அந்த கண்ணன் கிட்ட தான் கேட்பாங்க, கண்ணனும் கொடுப்பார். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 4வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற 4வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்குறாங்க. ஒளி வீசுகின்ற அந்த முத்துக்களை போன்ற பற்களோடு அழகாக சிரித்து பேசுகின்ற பெண்ணே, உனக்கு இன்னுமா பொழுது விடியவில்லை, இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னுமா பொழுது விடியவில்லை அப்படின்னு எழுப்புறாங்க தோழிகள். உடனே அந்த பொண்ணு, எல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் இவ்வளவு அழகாக பேசுகிறீங்களே, எல்லா தோழிகளும் வந்தாச்சா அப்படின்னு தூங்கி கொண்டே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாள். எழுப்ப வந்தவங்களோ, உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நீ கேள்வி கேட்குறியே, அதெல்லாம் நாங்கள் இனிமே தான் எண்ணணும், எண்ணி வேணால் சொல்கிறோம். ஆனால் அதற்குள்ள விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளைன்னு சொல்கிறார் இல்லையா, தேவர்களுக்கு மருந்தாகவும்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, தேவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு நேராக வேகமாக பரந்தாமன்கிட்ட ஓடுவாங்க. அவரும் முடியலையா எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட ஓடுவாங்க. இப்படித்தான். அப்படி தேவர்களுக்கு மருந்தாக அந்த பிரச்சனையை போக்குகின்ற ஒருவர் அப்படின்னா அவர் தானே அந்த மருந்து. அதனால் தேவர்களுக்கு மருந்தாகவும் வேதங்களுக்கு விழுப்பொருளாகவும் இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகி கும்பிடுகின்ற வேளை இது.
இந்த நேரத்தில் போய் அவங்கள எண்ணிட்டு இருக்க முடியுமா? வேணும்னா நீயே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி பார்த்துக்கோ. நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இங்கே பெண்கள் யாரும் இல்லைன்னா மீண்டும் போய் தூங்குன்னு கேலி பண்ணுறாங்க. இந்த பாடல் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவனை அடையணும், பெருமானை கும்பிடணும் அப்படின்னா நீ முந்தி நான் முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு பக்தி பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அவன் வந்தாச்சா இவன் வந்தாச்சா, அவன் கோவிலில் எவ்வளோ தட்சணை போட்டிருக்கான், எவ்வளோ செலவு பண்ணி பொருட்கள் பூஜை பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான், எவ்வளோ செலவு பண்ணி வஸ்திரம் சாத்தியிருக்கிறான், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தனித்தன்மையை வளர்த்து கொண்டு அவர்களுடைய பக்தியை காண்பிக்க வேண்டும். இறைவனை பக்தி பண்ணுறதுக்கு இத்தனை செலவு பண்ணணும் இத்தனை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னுக்கு உருகி நின்று கசிந்து உள்ளமுருக கண்ணீர் மெல்கி நாம் பக்தி பண்ணணும் அப்படின்னா அதுதான் இறைவனுக்கு செலுத்துகின்ற உண்மையான காணிக்கை. அதைத்தான் இறைவனும் விரும்புவார். இந்த மாதிரி பக்திங்கிறது உண்மையானதாக இருக்க வேண்டும், நிலையான பக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்லையும் மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.